கற்றலில் கேட்டலே நன்று என்பது ஆன்றோர் வாக்கு. தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளின் 133 அதிகாரங்களையும் ஓவியங்களாக்கி திருக்குறள் தொடர்பான ஓலைச்சுவடிகள், நிழற்படங்கள், 1500க்கும் மேற்பட்ட உரைநடை நூல்கள் அடங்கிய ஓவிய காட்சி கூடம் சென்னை உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்மையில் திறந்து வைத்த திருக்குறள் ஓவிய காட்சி கூடம் தமிழ் அறிஞர்கள், மொழியியல் ஆய்வாளர்கள் மற்றும் மாணவ மாணவியரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருக்குறள் ஓவிய காட்சி கூடத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்மையில் திறந்து வைத்தார். தனிமனித ஒழுக்கம், குடும்ப அமைப்புகள், சமுதாயம், நாகரீகம், பண்பாடு, வாழ்வியல், நாடு, உலகம் சார்ந்த சிந்தனைகளை உள்ளடக்கிய திருக்குறள் போன்ற நன்னெறி நூல்களை படித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஓவியங்களுடன் கூடிய காட்சிகளாக அவற்றை கண்டு அறிந்து கொள்வதன் மூலம் திருக்குறளின் உட்கருத்துக்களை அனைவரும் எளிதில் மனதில் நிறுத்தி நடைமுறை வாழ்வில் பின்பற்றி நடக்க ஏதுவாகும் என தெரிவிக்கின்றனர் தமிழ் அறிஞர்கள். மொழிக்கும் மொழி சார்ந்த மாநிலத்துக்கும் தொண்டு செய்து வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருக்குறள் ஓவிய காட்சி கூடம் என்ற ஒன்றினை 10 லட்சம் மதிப்பீட்டில் திறந்து வைக்குவதை நாடறியும். இதுவரை திருக்குறள் என்று சொன்னால் அதை மனனம் செய்து மதிப்பெண்ணுக்காக இருந்த நிலையில் அதை காட்சியாக ஆக்குவதற்கு ஒரு சூழல் இல்லாத நிலையில் இன்றைக்கு எதை படித்தாரோ மாணவ பருவத்தில் எவையெல்லாம் குறளாக மனனம் செய்து படித்தார்களோ அவையெல்லாம் இன்றைக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன ஓவிய காட்சி கூடத்தில் ஓவியங்களாக இடம்பெற்றிருக்கிறது. ஓலைச்சுவடிகளில் மட்டுமே காணக்கூடிய திருக்குறள் முதலாக 1812ஆம் ஆண்டு பதிக்கப்பட்டது. அந்த 1812ஆம் ஆண்டு பதிக்கப்பட்ட திருக்குறள் நூல் காட்சிப்படுத்தப்பட்டது. அது இது ஒரு சிறப்பு. தொடுதிரை இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தொடுதிரை அதாவது திருக்குறள் பரிமாற்ற முறை அப்படின்றது இங்கே தான் முதல்ல காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு அம்மாவோட பொற்களங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த காட்சிக்கூடம், திருக்குறள் ஓவிய காட்சிக்கூடம் பல கல்லூரி பள்ளி மாணவர்கள் காட்சிப்படுத்தப்பட்ட சிறப்பை பாராட்டி கருத்துரையாக கொடுக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ள ஓவிய காட்சிக்கூடத்தில் திருக்குறளின் 10க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு நூல்கள், திருக்குறள் முதலில் பதிக்கப்பட்டதன் பிரதிகள், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், திருக்குறள் தொடர்பான திறனாய்வு மற்றும் ஒப்பாய்வு நூல்கள் உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. திருக்குறளை மனப்பாடம் செய்வதோடு அவற்றின் பொருளை மட்டுமே படித்து வந்த தங்களுக்கு இது போன்ற அரிய வகை ஓவிய காட்சி கூடம் மிகுந்த பயனளிப்பதாக தெரிவிக்கின்றனர் மாணவ மாணவிகள். இது இன்றைய 21ஆம் நூற்றாண்டு தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு அறம் சார்ந்த இந்த முயற்சி இந்த தலைமுறையை நல்ல ஒரு சமூகத்துக்கு கொண்டுட்டு போவோம். அவங்களுக்குள்ள ஒரு அறம் சார்ந்த ஒரு உணர்வை தூண்டி அவங்கள ஒரு மாணவர்களுக்கான அந்த மதிப்பை கூட்டி விடுற ஒரு நல்ல விஷயமா இந்த முயற்சி இருக்கு. அதுக்காக நாங்கள் தமிழக முதல்வர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த குழந்தையிலேருந்தே படிச்சிருப்போம், திருக்குறள் அந்தபடி வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் இதை ரொம்ப காட்சிப்படுத்தினால ரொம்ப எளிமையாகவும் நம்ம மனசுல நிற்கிற மாதிரி இருக்கு. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும் என்ன மர்மார்ந்த நன்றி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெறக்கூடிய எண்ணற்ற நலத்திட்டங்களை அறிவித்து அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். தாய் தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையிலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தமிழ் மொழியில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேற்கொள்வோர் மிகுந்த பயனடையும் வகையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ள ஓவிய காட்சிக்கூடம் தமிழ் மொழியின் சிறப்பையும் திருக்குறளின் மேன்மையையும் உலகெல்லாம் அறிய செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் திட்டங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது. ஜெயா செய்திகளுக்காக எஸ். ராஜா.